பார்க்கவே நல்லா இல்லை, கேவலமாக இருக்க இந்த மூஞ்சி ஹீரோவா? ஒல்லியாக இருந்தால் தனுஷுன்னு நினப்பா? கத்தி பேசுகிறலும் எஸ் சூர்யாவாக மாற முடியாது. இந்த பையன் ஆக்டிங் மோஸ்ட் ஆஃப் த டைம் பிரபுதேவா மாதிரி இருக்குது. ஹீரோ கோமாக்கு போயிட்டாராமா, அப்புறம் எறும்பு கடிச்சு முடிச்சுப்பாராம். அப்போ இவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் பார்த்ததும் சரியாகலையா? ஹாலிவுட் படத்தை பார்த்து அப்படியே காப்பி பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பர் ஸ்டாரே கலாய்க்கிற அளவுக்கு நீ என்ன பெரிய ஆளா? இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் விமர்சனம். என்னை மற்றவங்க நம்புறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் நம்பணும்னு ஐடி வேலையை விட்டுட்டு ஷார்ட் ஃபிலிம் எடுத்ததை காமிச்சு ஃபஸ்ட்டு படமாக கோமாளி எடுக்கிறாரு. இத்தனை வருஷத்தில் என்ன வேணால் மாறலாம், ஆனால் நமக்குள்ளே இருக்க மனிதன் மட்டும் மாறலை. ஒரு சோசியல் மெசேஜ் இருக்க ஒரு நல்ல மூவியை என்டர்டெயின்மெண்ட்டோடு எடுத்து அது ஒரு நார்மல் சக்ஸஸ்ஃபுல் படமாக மட்டும் இல்லாமல் 100 நாள் ஓடின படமாக சிஎம் கிட்ட அவார்டு வாங்குற அளவுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. இதுக்கப்புறம் டைரக்ஷன் மட்டும் தான் பண்ணுவாருன்னு பார்த்தா லவ் டுடே படம் மூலிமா ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகி ஒரு டேரக்டராக மட்டும் இல்லாமல் சாங் ரைட்டராக, டைலாக் ரைட்டராக, நல்ல பர்ஃபார்மராக நடித்து உங்கள் கூட இருக்க உங்கள் லைஃப் பார்ட்னரை, உங்கள் லவ்வரை, உங்கள் குழந்தைங்கள நம்புங்க, நம்பிக்கையோட விதை போட்டால் தான் அது மிகப்பெரிய மரமாக மாறும்னு ஒரு நல்ல மெசேஜ் இருக்க படத்தை எடுத்து அதில் என்டர்டெயின்மெண்ட் கொஞ்சம் கூட குறையாமல் அவ்வளோ ஜாலியாக தியேட்டர் மொத்தமாக பிளாஸ்ட் ஆகிற அளவுக்கு க்ரோட் படத்தை கொடுத்து ஒரு ஹீரோவாகவும் ஒரு டேரக்டராகவும் ஜெயிச்சு இன்றைக்கி யங்ஸ்டர்ஸுக்கு மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசருக்கு பிடிச்ச டேரக்டராக பேக்ரவுண்டும் இல்லாமல் சொந்த காலில் நின்று ஜெயிச்சு காட்டின பிரதீப் இன்றைய தலைமுறையின் ஒரு நம்பிக்கை. யாரும் உழைச்சா ஜெயிச்சிடலான்னு எடுத்துக்காட்டி இருக்காரு. ஒரு நல்ல எடுத்துக்காட்டாகவும் மற்றவங்களுக்கு இருக்காரு. கேவலமா இருக்கேன்றது நான் சின்ன வயசுல இருந்தே கேட்டுட்டு இருக்கேங்க. சோ எனக்கு இது புதுசே இல்லை. எது புதுசுன்னா நான் இங்க நிக்கிறது தான் புதுசு.